சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா தரும் வெற்றி செய்தி இவைகளே. சில விஷயத்தை உங்களால் செயல்படுத்த முடியாத நிலையில் நீங்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. இப்போ சாயப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மன்னிப்பை வழங்கி அவர் மிகுந்த ஒரு ஆலோசனையை உங்களுக்கு தரப்போகிறாரு. நம்பிக்கையுடன் கேட்டு உறுதியுடன் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை இன்னும் சில தினங்களிலே அவரால் ஏற்படுத்த முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம். இது முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். கடவுள்கிட்ட இருந்து வந்த எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் ஒரு சில விஷயத்தின் மூலமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றது அவருடைய விருப்பம். ஆனால் அதற்கு உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் தடையாக இருக்குதுன்றது மட்டும் உண்மை. அது எந்த மாதிரியான விஷயங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முதல்ல சிந்திச்சு அதுக்கு அப்புறமா முடிவெடுங்க. எடுத்த முடிவை எந்த காரணத்தை கொண்டோ மாற்றாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் வந்து சேர வேண்டிய காலம். பட் இதையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு எத்தனை மாதங்களோ எத்தனை வருஷங்களோ. தயவு செய்து பல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் மாற்றிக்க முடியுன்றது சாயப்பாவுடைய கணக்கு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடந்த விஷயத்துக்கு நாம் வருந்துறோம். நடக்க போகிற விஷயத்துக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இன்றைய பொழுது எப்படி இருக்குது, எந்த மனநிலையில் கழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு தெளிவில்லாத நிலையில் நாம் இருக்கோம். ஸோ இத்தனை விஷயங்களை நாம் மனசில் சுமந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை நாம் உருவாக்கி அதன் மூலமாக பல விதமான துன்பங்களுக்கும் இங்கே ஆளாகிறோம். கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய இன்பத்தையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் குறிக்குது. ஆனால் எனது விருப்பத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய வருத்தத்தை மட்டும் கொடுக்குது. நீங்கள் சரியான விஷயத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிதலுக்கு உட்படாமல் போகுது. உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நீங்கள் வெளியில் தேடக்கூடிய விஷயங்கள் என்ன,
இந்த ரெண்டு விஷயமும் பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவில் வித்தியாசம் கொண்டது. வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறத விட மிக பெரிது. முதல்ல இதை சுருக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். ஸோ கடவுள் விருப்பத்தின்படி வாழ்வதா எனது விருப்பத்தின்படி வாழ்வதான்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி. உங்கள் விருப்பம் கடவுள் விருப்பத்தையும் கடவுள் விருப்பம் உங்கள் விருப்பத்தையும் ஒத்து போகக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ சொல்கிறேன். எனது விருப்பத்தின்படி அப்படின்னா நான் வாழ முடியாது. கடவுளோட விருப்பத்தின்படி தான் நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழ பிடிக்காது. ஏன் தெரியுமா? கடவுள் ஏதோ ஒரு பெரிய தண்டனைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு நாம் தப்பு கணக்கு போடுறோம். அப்போது என்னுடைய விருப்பமும் கடவுளுடைய விருப்பமும் எதெல்லாம் பொதுவானவையாக இருக்குதோ அதை நாம் முதல்ல பயன்படுத்தி வாழணும். முதல்ல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2019க்கு முன்னாடி என் லைஃப்பில் என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் கடவுளோட விருப்பத்தின்படி வாழணும்னு நான் நினைக்கும்போது என் மனசில் 1000 விதமான மன அழுத்தம். ஏன்னா நாம் இத்தனை நாள் சில சந்தோஷத்தை அனுபவித்தோம், அது இங்கே எதுவுமே இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ என்னதான் கடவுளோட விருப்பத்தின்படி நான் வாழணும்னு நினச்சாலும் அது முழுக்க முழுக்க எனது விருப்பத்தின்படி முற்றிலும் மாறுபட்டதா இல்லை வேறுபட்டதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அழுத்தம் நமக்கு கிடைக்கும். அந்த அழுத்தம் எதையுமே செய்ய விடாமல் ஒரு விரக்தி நிலைமையை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது நமக்குள்ள ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சந்தோஷத்தை அத்தனையும் நாம் நிறுத்தி வைக்கிறோமே. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் ரீடில் நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான எண்ணங்கள் தொடர்ந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறுத்தவே முடியாது. அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பாஞ்சிடுவோம். அப்போ பாயறதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இத்தனை நாள் நாம் கட்டுக்கோப்பாக இருந்தோம் இல்லையா, கடவுள் விருப்பத்தின்படி தான் வாழணும்னு, அதை எல்லாத்தையும் நம்ம மீறிடுவோம். இப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. அப்போது எனது விருப்பத்தின்படி வாழணுமா இல்லை கடவுளோட விருப்பத்தின்படி வாழணுமா? இந்த கேள்விகளுக்கு மிகப்பெரிய பதில் என்னென்னா, உங்களுடைய விருப்பமும் கடவுளுடைய விருப்பமும் எது எதெல்லாம் பொதுவானவைகளாக இருக்குதோ அங்கே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் பக்கம் நம்மளுடைய மனசை திருப்பலாம். ஒரு பல வருஷமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீ விட்டுடுன்னு சொன்னால், அதாவது ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம விட்டுடுன்னு சொன்னால் விடமாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், பல வருஷமாக நீங்கள் சுகர் சம்மந்தப்பட்டது சாப்பிட்ருப்பீங்க. ஒரு நாளைக்கு 6 டீ 7 டீ காஃபி குடிச்சிருப்பீங்க. ஒரு டீலையும் 3 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணுவீங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவீங்க. இப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, டீ இவ்வளோ குடிக்காதீங்க, சுகர் ஏறும், இன்னும் இதனால் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும், அதனால் நீங்கள் டீயை குடிக்கவே கூடாது. அண்டு டீயை குடித்தாலும் சுகர் ஆட் பண்ணவே கூடாது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 டீலேருந்து 5 டீ குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்கன்னா ஒரு டீக்கும் 2 டம்ளர் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் சர்க்கரை போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஸ்பூன் சுகர் போடுறீங்க. இப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு அதிகமான சுகர் இருக்குது, அதனால் நீங்கள் டீயே குடிக்கக்கூடாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது, ரைஸ் கம்மி பண்ணி சாப்பிடணும். ஸோ எல்லாமே நீங்கள் நாளையில் இருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு புது மாற்றத்தை நாம் ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ 2 நாள் பண்ணுவோம். மூணாவது நாள்
5 டீ குடிப்போம், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொடுப்போம். அடுத்தது சில நாட்கள் கழித்து 2 ஸ்பூன் சர்க்கரையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இத்தனை நாள் வந்த பழக்கத்தை சரியான முறையில் நிறுத்த முடியலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதே போல தான் நம்ம மாய சக்தியிலேருந்து விடுபடணும்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரே நாளில் முடியாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நான் இதில் இருந்து மீளணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜஸ்ட் 1 வீக் மட்டும்தான் எனக்கு ஃபாலோ பண்ண முடியுது, அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு. நம்ம ஒரே விஷயந்தான் சொல்கிறோம், மெல்ல மெல்ல தான் எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்டேருந்து விலகி போகும். ஒரு ஸ்டேஜில் அது சுத்தமாக நின்று போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு வாரத்தில் 3 தடவை சிக்கன் சாப்பிடுவேன். சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது மாதிரி. அதே போல் கூல்ட்ரிங்க்ஸும் நான் சாப்பிடுவேன். எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது சில கம்பெனிஸ் நேம் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். நல்லா ஐஸ் ஃப்ரீசரில் வச்சு தான் சாப்பிடுவேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைக்க என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது கூலிங்கான தண்ணி குடிக்க மாட்டேன். பானை தண்ணி குடிப்பேன், ஆனால் கூலிங்கான தண்ணி, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி குடிக்க மாட்டேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன். எங்கேயாவது வேறு வழி இல்லாமல் அது எடுக்க வேண்டிய நிலை வந்துச்சுன்னா அதை எடுத்துப்பேன். அப்போது நான் மெல்ல மெல்ல தான் விட்டேன், உடனே சட்டுன்னு விடலை. அந்த 48 நாள் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ என்னென்னா, அந்த 48 நாட்களும் அந்த சிக்கன் மட்டனுக்கு வேறு அதாவது இந்த மீல் மேக்கரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை கொஞ்சம் மசாலா போட்டு சாப்பிட்டு, அதாவது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன வெஜிடேரியன்ஸில் இருக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்போது பெருசாக நமக்கு பாதிப்பு அடையலை. அப்போ இதுக்கு தேவையான ஒரு அல்டர்னேட் ஷோஸ் அதில் உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா, அப்போ நாம் மறுபடியும் இதுக்கு அடிக்ட் ஆக மாட்டோம். ஸோ அது மாதிரி சில விஷயத்தை நீங்கள் ஆழமாக திங்க் பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே நாளில் கடவுளுடைய விருப்பத்தின்படி நான் இருப்பேன்னு மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையில் ரொம்ப நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதில் ஒரு 10% சக்ஸஸ் ஆகுறாங்க, ஆனால் 90% சக்ஸஸ் ஆகலை. அந்த 90%க்கு தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுனாலும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறணும், தொடர்ந்து முயற்சிகள் செய்யணும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வலுக்கட்டாயமாக கட்டாயத்தின் பேரில் நீங்களும் செய்யக்கூடாது, மற்றவங்களை செய்ய வைக்கவும் கூடாது. இதுதான் முதல் படி உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிகளில் ஒன்று. அப்போது நம்ம நடந்த விஷயத்தையும் நடக்க போகிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் இதுவும் ஒரு வகையான காரணமாக இருக்குது. அதாவது நான் நிறைய மாறணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வரைக்கும் என்னால் செய்ய முடியலன்னு இதுலேயே நிறையா பேர் கில்ட்டி ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு. நீங்கள் இந்த விதமான கில்ட்டி ஃபீலில் உங்களுக்கு பழசை கண்டினியூ பண்ணுறதா இல்லை புதுசுக்கு தகுந்த மாதிரி நாம் மாறுறதான்னு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இங்கே இருக்குது. அந்த மன உளைச்சலை நான் இங்கே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முயற்சி செய்கிறேன், ஆனாலும் முடிவு பெற முடியல. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் சொன்னதை அத்தனையும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிவு எனக்கு கிடைக்கல, நான் சரியான முறையில் செய்ய முடியல, இதனாலேயே என் மனசு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிற அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். நம்ம மனசு நாம் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்துருச்சுன்னா எல்லாமே பாசிபிள். ஆனால் யாருடைய மனசும் சட்டுன்னு அவ்வளவு சீக்கிரம் கேட்கவே கேட்காது. இது உங்கள் மனசு மட்டும் என்ன விதிவிலக்கா? இல்லை. ஆனால்
எடுத்த முயற்சி தோல்வி அடையாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. அப்போது எது இதெல்லாம் பாசிபிள்? கோபப்படாமல் இருக்கிறது பாசிபிளா? இல்லை பொறாமப்படாமல் இருக்கிறது பாசிபிளா? இல்லை நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பாசிபிளா? இல்லை அடுத்தவங்களை பாராட்டுறது பாசிபிளா? ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ, எது உங்களுக்கு பழக்கத்துக்கு ஒத்து வருமோ, எது உங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குதோ அதை முதல்ல எடுங்க. புரியுதா? இப்போ கோவப்படாமல் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் பொறாமப்படாமல் இருக்க முடியும். கரெக்டாக? கோபன்றது பொறாமையோட அடுத்த இது தான். இல்லை பொறாமை முன்னாடி இருக்கும், இல்லை கோபம் பின்னாடி இருக்கும். ரெண்டுமே கூட பிறந்ததுங்க. ரைட்டா? இப்போது கோபப்படாமல் இருக்க முடியல, ஓகே, சந்தோஷம், இதெல்லாம் ஒத்துக்கலாம். சாயப்பா ஒத்துக்கிறார். ஓகேப்பா, உனக்கு கோவப்படாமல் இருக்க முடியல, பரவாயில்ல. சரி, பொறாமப்படாமல் இருக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ பொறாமப்படாமல் இருக்கலாம்ல? பொறாமப்படாமல் நிச்சயமாக இருக்க முடியும். அப்போ இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் சில விஷயத்தை கடைப்பிடிக்கணும். எது நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அங்கே இருந்து வாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொறாமன்றது கோவன்றது கொஞ்ச நாளில் சரியாக போயிடும். ஓகேவா? அப்போ உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்? எது எதெல்லாம் உங்களால் இப்போது இந்த நிமிஷம் செய்ய முடியுமோ அதில் உங்கள் முழு கவனத்தையும் வைங்க. அதுக்கு அப்புறம் அடுத்த பெரிய பெரிய விஷயங்களை கூட இந்த ஒரு வழி உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட்டை அது கொடுக்கும். ஸோ என்னோடய லைஃப்பில் அதையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் நான் பெரிய அப்பாட்டக்கர், மற்றவங்க எல்லாம் கோமாளிங்கன்னு நினச்ச காலம். அப்போது நான் தான் கோமாளியாக இருந்தேன்னு கடவுள் எனக்கு புரிய வச்சார். ஆனால் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு மேலேயும் யாரும் கிடையாது, நமக்கு கீழேயும் யாரும் கிடையாது. கடவுளை தாண்டி யாருமே உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. அப்போ நான் உயர்ந்தவர் தான் அப்படின்னு பார்த்தா நான் தாழ்ந்தவராக இருப்பேன். அப்போ தாழ்ந்தவர் தான் அப்படின்னு பார்த்தா நான் உயர்ந்தவராக இருப்பேன். அப்போ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷனே தேவையில்லை. காம்ப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் போயிடும். அப்போ ஏன் அதில் போயிட்டு ரொம்ப சித்திரவதையை அனுபவிக்கணும்? நான் எல்லாத்துக்கும் தாழ்ந்து தான் போவேங்க. நான் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நான் உயர்ந்தவர் அப்படின்னா நான் தாழ்ந்தவர். அப்போது நான் தாழ்ந்திருக்கேன்னா எனக்கு கீழே தாழ்ந்து போகிறவங்க இவங்க தான் அடையாளத்தை ஏற்படுத்தி அவங்க முன்னாடி நான் உயர்ந்தவர் போல ஒரு ஆணவம் எனக்குள்ளே வரும். அப்போ ஆணவத்தை தூக்கி எறியணுன்னா நீ உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. இப்போ யாருக்கும் எந்த விதமான சேதமும் இல்லை, திருப்தியாக இருக்கலாம். இப்போது வாழ்க்கையை பற்றி நல்ல ஒரு புரிதல். எல்லா மனுஷங்க மனசுலேயும் ஆன்மா இருக்குது, உடம்புலேயும் ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா கடவுளுடைய ஒரு துகள். அப்போ எல்லா மனுஷங்க கிட்டேயும் மனுஷனாக பார்க்காத, அவன் ரத்தமும் சதையுமா பார்க்காத, அவனை ஒரு ஆன்மாவாக பாரு. அப்போ ஆன்மாவை பார்க்கும்போது அவன் மனுஷனாக தெரியல, மற்றவங்களுக்கு மனுஷன், ஆனால் எனக்கு கடவுளுடைய ஒரு ஆன்மா. அப்போ எனக்கு யாரு மேலேயும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருமே சமமானவர்கள். பணக்காரரும் ஒன்று தான், ஏழையும் ஒன்று தான், படித்தவங்களும் ஒன்று தான், படிக்காதவங்களும் ஒன்று தான். அவங்க மேலே அன்பை மட்டும்தான் செலுத்தணுமே தவிர அவங்க மேலே அதிகாரமோ ஆணவமோ இல்லை பொறாமையோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றது சாயப்பாவோட உத்தரவு எனக்கு. அப்போ அங்கே இருந்து ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கெட்ட விஷயங்களையும் சாயப்பா புரிய வைக்கிறாரு. இதை முடிச்சுட்டு அடுத்தது இப்போது ஒரு சென்னையில் இருந்து மும்பைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயினில்
ஒரு ஸ்டேஷனை கடந்து தானே போகணும். அப்போ ஒரு ஸ்டேஷனும் ஒரு துன்பம் அனுபவம் அது மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு துன்பத்தை கடந்துட்டோம், அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டேஷன் போகும்போது அடுத்த துன்பமும் போகுது, அடுத்த ஸ்டேஷன் போகும்போது அடுத்த துன்பமும் போகுது. இது மாதிரி மும்பை போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது 20 ஸ்டேஷன்ஸை நாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அப்போ புறப்படுறது தான் கஷ்டம். ஆனால் புறப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரீச் ஆகிடலாம். ஆனால் புறப்பட்டவங்க பாதியில் நிற்கிறோம், அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஏன் பிரச்சனை ஆகுதுன்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே நாளில் கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, ஆணவம் கூடாது, பொறாமை கூடாது, அது கூடாது, இது கூடாது, ஓகே நாளிலேருந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் டே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஆஃப் டேயில் யாருமே உங்களுக்கு 7.5 கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆஃப் டேக்கு மேலே 7.5 கொடுக்கறதுக்கு பல லட்சம் பேர் இருப்பான். அப்போது ஒரே சீறிடுவோம். இப்போ சீறின உடனே என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் இப்போது நம்ம சீறிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படுறோம். ஐயோ சாயப்பாவுக்கு பிடிக்காததை செஞ்சிட்டோமே, நம்ம கொஞ்சம் திட்டாமல் இருந்திருக்கலாமே, அமைதியாக இருந்திருக்கலாமே. இதுதான் எனக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், ஒரு விதமான மன அழுத்தம். ஸோ இப்படி தான் பல விஷயங்கள் நம்ம ஆழ் மனசுக்குள்ளே நம்ம நல்லது செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு துன்பத்தை கொடுத்து நீ எதையுமே செய்யாத. பழைய வாழ்க்கையில் நீ என்னென்ன மோசமான விஷயங்களை கடைப்பிடிச்சியோ அப்படியே பிடிச்சிடு. புதுசாக நம்மளால் மாற முடியல, மாறுறது அவ்வளோ கஷ்டம், செய்ய முடியலன்னும் போது அவ்வளோ துக்கம், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ஆழ் மனசு உங்களை சாந்தப்படுத்துது. அந்த ஆழ் மனசு என்னென்னா ட்ரை பண்ணுது. நான் அப்போ எனக்குன்னா தெரியாமல் இருக்குமா, நீ இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தானே நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் அடுத்த ஜென்மம் பார்த்துக்கலாம், இல்லை இன்னும் வயசாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு பக்குவம் வரும். இப்போயே ஏன் நீ பக்குவம் வர்றதுக்கு அலைகிற, இப்படியெல்லாம் உங்களை போட்டு போட்டு புரட்டும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுணர்வுகள் மூலமாக அந்த ஆழ் மனசு தெரியப்படுத்தியிருக்குது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே சரின்னும் இல்லை, எதுவுமே தப்புன்னு இல்லை. அதாவது மாறப்போகும்போது அப்போ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா சரி இது இப்படி தானே நடக்கும், நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ டேக் இட் ஈஸி பாலிசி. சில இடத்துல நாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நான் சீரியஸாக பார்க்குறேன் அப்படின்னா லைஃப் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு, அதனுடைய கன்க்ளூஷன்ஸு எல்லாமே உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு 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 கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி போயிடும். அப்போது நீங்கள் மனுஷனாக இருக்க மாட்டீங்க, மிருகமாக மாறிடுவீங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா பாஞ்சிடுவீங்க, வார்த்தைகளை போட்டு அணுகுண்டா போட்டு தாக்கிடுவீங்க. அப்போ பலவிதமான மன உளைச்சலுக்கு இது நமக்கே தெரியாமல் ஆளாகுது. ஏன்னா நானும் எத்தனையோ தடவை இதை பதிவின் மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் மறந்து போகிறேன். அப்போது முயற்சிகள் செய்கிற, ஆனால் என்னால் கான்ஸ்டண்ட்டாக நிற்க முடியல, இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு இப்போது நான் உங்களுக்கு புரிய வைக்க தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஆனால் இது உங்களுக்கு சில இடத்துல புரியவே இல்லை. நாம் ஒரு எல்லையை மீறுறோம் அப்படின்னா கடவுள் நம்மளை தண்டிக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் மீறுறீங்க அப்படின்னா அது பேர் தண்டிப்பு இல்லை. கடவுள் இதுக்கெல்லாம் இது தண்டனை கொடுக்க மாட்டார். உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் மீறுறீங்கன்னும் போது அதை புரிய வைப்பார், அவ்வளோதான். ஆனால் நம்மளால் முடியலன்னு சொல்லி மட்டும் ஒதுங்கிடாதீங்க, அதுதான் கடவுள் விரும்புறதில்லை. இப்போ சுகர் பேஷண்ட்டு தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்றது இல்லையா, சாப்பிட்றோமா இல்லையா? ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க, டீ கூட சுகர் இல்லாமல் தான் குடிப்பாங்க. ஏன்னா இது நிறைய பார்த்துருக்கோம். யார் வீட்டில் இப்போ சுகர் பேஷண்ட் இல்லை? அப்போ என்ன ஆகுது, இந்த தீபாவளி டைமில் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியாது.
அப்போ வந்து அவங்கள வந்து நம்ம எல்லையை மீறிட்டோம், நமக்கு உடம்புக்கு உயிருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இதான் இல்லை. சரி ஓகே, அவ்வளோதான். ஒரு நாள் சாப்பிட்டாச்சு, இனிமேல் சாப்பிடக்கூடாது. அப்படி தானே ஒரு தீபாவளிக்கு நினைக்கிறோம். ஆனால் அதுவே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு நாள் சாப்பிட்றதால உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் அதை கண்டினியூ பண்ணால் உயிருக்கு ஆபத்து. ஸோ மாத்திரை அதிகமாக போடணும், கிட்னி தேவையில்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணாமல் போகும். ஏன்னா ஹை டோஸ் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஒரு 2 மாத்திரை கொடுக்குறாரு சுகருக்கு டாக்டர் அப்படின்னா அந்த 2 மாத்திரையோடு நிறுத்திக்கிட்டால் கூட பரவாயில்ல. திடீர்னு ஒரு 3 மாத்திரை இன்னொன்று மாத்திரை போடுங்கன்றாரு. மறுபடியும் செக் பண்ணுறோம். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, அந்த 2 மாத்திரை போதிச்சா இம்ப்ரூவ்மெண்ட்னு அர்த்தம். அதே 3 மாத்திரைனா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நாம் பரவாயில்ல, நல்ல வேலை இன்னொரு டாக்டர் இன்னொரு மாத்திரை எழுதி கொடுக்காம போனாருன்னு சொல்லி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். அது ராங், அது டோட்டலி ராங். அப்போ என்ன அப்படின்னா 2 மாத்திரை சாப்பிட்டேன்னா 3 மாத்திரை போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஒரு மாத்திரையை நிறுத்தணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அவ்வளோதான். அதே போல் தான் இங்கேயும் எல்லாம் மீறது தெரிஞ்சிருச்சுன்னா வருத்தப்படக்கூடாது. சரி ஓகே, இனிமேல் நம்ம சாஃப்டாக அண்டு கொஞ்சம் கவனத்தோடு நம்ம செய்வோம். அந்த தாட்டு உங்களுக்கு வந்துடுச்சுன்னாவே போதும், உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சொன்னது வந்து உங்கள் மனநிலையில் எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்கன்னு. இப்போது என்ன செய்யணும், இதில் இருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் நாம் போகலாம். வேகம் இப்போ வேண்டான்னு முடிவு பண்ணி, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கடவுளுக்கும் உங்களுக்கும் பொதுவான விஷயங்கள் என்னென்னலாம் அது சந்தோஷத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக தெரியுதோ, எதெல்லாம் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்காம செய்ய முடியுமோ அதை மட்டும் கையில் எடுங்க. அது மட்டும் போதும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசலாமா? கோபப்படாமல் இருக்க முடியாது, ஆனால் பொறாமப்படாமல் இருக்கலாமா? அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக பொறாமப்படாமல் நான் இருக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லாமா? அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சபதம் போட்டுக்கலாமா? பொறாமல் இந்த மாதம் ஃபுல்லாக யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன். யார் யார் மேலெல்லாம் நான் பொறாமப்பட்டிருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார வாழ்த்துவேன். இது உங்களால் முடியும்னா எல்லாமே உங்களால் முடியும். இது உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் இருந்து தான் பல விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கவே முடியும். ஏன்னா ஒரு புள்ளி வச்சு தான் ஒரு எழுத்தை எழுத முடியும். அப்போ ஒரு மாதமும் ஒவ்வொரு விதமான ஒரு தீய எண்ணங்களை நாம் விட்டுடலாமே. 12 தீய எண்ணங்களையும் ஒரே மாதத்தில் விட சொல்லலை. 12 தீய எண்ணங்களையும் மாதத்துக்கு ஒரு தீய எண்ணங்களை விட்டால் 12 மாதத்தில் 12 தீய எண்ணங்களை விட்டுடலாம். அப்போ 13வது மாதம், அதாவது அடுத்த வருடம், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் நாம் காணலாம். ஸோ இப்படி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இன்றைக்கி காலையில் சொன்ன மாதிரி ஆமையாகவே இருந்துடலாம், முயலாக வேண்டாம், ஆமையாகவே இருந்துடலாம். நமக்கு தேவை ஸ்லோ அண்ட் ஸ்டடி. பொறுமையோட நிதானத்தோட கடந்து போகிறது. அவசரப்படவே வேண்டாம். சொல்லக்கூடிய நான் ஒரு காலத்தில் பயங்கர அவசரப்படக்கூடியவனாக இருந்தேன். பைக் ஓட்டுறதும் சரி, இல்லை நடக்கிறதும் சரி, எல்லாமே வேகம். 100% வேகம் இருந்துச்சுன்னா இப்போது 60% இல்லை 50% தான் வேகம். ஏன்னா ஒரு விஷயமும் மனசில் பக்குவப்பட அந்த மனசில் ஒரு இயல்பான அமைதி, அந்த இயல்பான அமைதி ஏற்படும் போது தான் பல விஷயத்தை சிந்திக்க முடியுது, சிந்திக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியுது. செயல்படுத்தப்பட்ட விஷயத்தின் விளைவுகளை அது துன்பங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஸோ இப்படி பல விஷயங்கள்
நமக்கு ஒரு சிறு விஷயங்கள் மூலமாக ஆரம்பம் அப்படி இருக்குது. அப்போ பல விஷயத்தையும் நம்ம சாதிக்கலாம். இப்போ முடியுமா முடியாத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடையணும் அப்படின்னா அது உடனே அது பெருசாக இருக்குதுன்னு ஒரு மலைப்பு வந்துடும். அப்போ அடைய முடியாதோ அப்படின்னு நம்பிக்கையும் இல்லாமலும் இருக்கும். அப்போ அடைய முடியுன்ற நம்பிக்கை எப்போ வருதுன்னா சிறு சிறு விஷயத்தை நீங்கள் செய்து அதன் மூலமாக வெற்றி அடைவதன் மூலம் உங்கள் விஷயங்கள் அத்தனையும் மிகப்பெரிய இடத்துல வந்து நிற்கும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், வாழ்க்கை அப்படின்றது எளிமையானது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக இருந்தால், நீங்கள் கிரிட்டிக்கலாக இருந்தால் லைஃப் இஸ் வெரி கிரிட்டிக்கல். நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக இருந்தால் லைஃப் இஸ் வெரி லக்ஸுரி. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் லைஃப் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ நாம் எப்படியோ அப்படி தான் வாழ்க்கை நமக்கு வந்து நிற்குது. ஒரு பணக்காரன் சொல்லுவான் ஏழைகளே இல்லைன்னு, ஏழை சொல்லுவான் எல்லா பக்கமும் ஏழைகளாக இருக்காங்கன்னு. ஸோ பணக்காரன் அந்த ரேஞ்சை திங்க் பண்ணுவான், ஏழை இந்த ரேஞ்சை திங்க் பண்ணுவான். அப்போ வாழ்க்கையில் அவன் எப்படி பார்க்குறானோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை மாறுது. அப்போ இனிமே நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமோ அப்படிப்பட்ட பார்வையில் நாம் பார்த்துட்டா பிரச்சனைகள் தீரும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும் 100% ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த வாழ்க்கை அதுவே உங்களுக்கு திருப்பி வரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ நினைக்கிறத கவனமாக நினைக்கணும், பார்க்குறத யோசித்து பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி பல அற்புதங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் நடக்குது. ஸோ மன ரீதியாக தயார்படுத்துறது தான் இங்கே அன்பே சாயோட மெயினான நோக்கம். இங்கே தயார் செஞ்சிட்டோன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி நீங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறலாம், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு ஒரு நிலை உருவாகினாலும் அடுத்த வேளை சாப்பாடு ஒன்றா கிடைக்கும். இல்லை அடுத்த வேலைக்கு உங்களுக்கு பசிக்காத மாதிரி சாயப்ப விஷயத்தை செய்வார். ஆக மொத்தம் அடுத்த வேளை எனக்கு சாப்பாடு இல்லை, எங்கே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினச்சா பசிக்காத வயிறு கூட பசிக்கும். அப்போ கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யட்டுமே. ஒரு 85 ஏஜுக்கு மேலே ஒரு 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 அம்மா, அந்த அம்மா நான் இப்போ மீட் பண்ணுறேன். அப்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள், கடவுளுடைய விருப்பம் இருந்துச்சுன்னா சந்தோஷம், அடுத்த வருஷம் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்மைல், அவ்வளோ அழகு. 85 இயர்ஸ். அவங்க சொன்னது அழகு. அவங்க மனசில் இருந்து ஒரு வார்த்தையை வெளியில் கொண்டு வராங்க பாருங்கள். கடவுள் அனுமதிச்சா, என்னது கடவுள் அனுமதிச்சா, கடவுள் ஆசீர்வதித்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருந்து கடவுள் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருந்து எனக்கு அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா நான் உன்னை மீட் பண்ணுறேன். இதில் வந்து மகாபாரதத்தில் இந்த பஞ்ச பாண்டவர்கள் உட்காந்துருக்காங்க. அதில் யார் இந்த இது சொன்னதுன்னு தெரியல, பட் பஞ்ச பாண்டவர்கள் தான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த ஸ்டோரியில் எது ரியலோ அதே கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்போ வந்து ஒருத்தர் தட்சிணை கேட்டு வராரு, கொஞ்சம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அப்போ இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நாளைக்கு வா அப்படின்ட்டார். உடனே கிருஷ்ண பரமாத்மா, நீ எப்படி நாளைக்கு வான்னு சொன்ன அப்படின்னு, ஏன் சொல்லக்கூடாதான்னு கேட்டார். நாளை என்பது என்ன வேணாலும் நடக்கலாம். நீ நாளைக்கு இதே இடத்துல உட்காந்துருக்கணும், அவரும் நாளைக்கு இதே நிலைமையில் வரணும். அப்போ உங்ககிட்ட பொருள் இருக்கணும், அப்போ நீ கொடுக்கணும். ஒருவேளை நீ நாளைக்கு இல்லை அவர் இல்லைன்னா நீ கொடுத்தது ஒரு வாக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு.
ஸோ நாளை என்பதே இல்லை. நாளை கூட இல்லை, அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி கடவுளுக்கு சொந்தமானது. நான் வாழணும்னு நினச்சா கூட கடவுள் விருப்பப்பட்டாதான் அந்த வாழ்க்கையையே கொடுக்க முடியும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க 90 வயசு 95 வயசு ஜாமுன்னு வாழ்ந்துடலான்னு. ஆனால் இதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 90 இயர்ஸ்னா வாழ்ந்துட முடியும்னு சொல்லி ஜோதிடர்லாம் சொன்னாங்க. ஆனால் 65 எப்படின்னா அது எப்படின்னா கடவுளோட கணக்கு. கடவுளோட கணக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மனுஷனே கடவுள். அதை நான் சொல்கிறேனே, யாராலையும் எந்த துல்லியத்தாலையும் அளக்கவே முடியாது. ஜாதகம் அப்படின்றது ஒரு கணக்கு. அந்த கணக்கின் படி தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நடந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அடுத்தது என்னன்னு ஆர்வமாக கேட்குறோம். ஸோ நடந்த விஷயத்தை 90% எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அது கணக்கு. கிரகங்கள் இது ஒரு கணக்கு, எல்லாமே கணக்கு தான். ஆனால் நடக்க போகிற விஷயத்தை யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அப்போ 90 இயர்ஸில் முடியல, 65 இயர்ஸில். ஸோ கடவுளோட கணக்கு. கடவுள் எப்போ நம்ம மூச்சை நிறுத்துகிறாரோ அப்போ சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா மறுபடியும் இங்கே தான் வரப்போகிறோம், மறுபடியும் இதே பூமி தான் வரப்போகிறோம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஏன் வருந்தணும்? ஸோ மரணத்தை பார்த்து பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம செஞ்ச புண்ணியங்கள் அதிகமாக இருக்கானே தெரியல. ஸோ பாவங்கள் அதிகம், புண்ணியங்கள் குறைவுனா அடுத்த ஜென்மத்தை பார்த்தா கை காலெலாம் கடன்னு எடுக்குது. இப்போ புண்ணியங்கள் அதிகமாக இருக்குது, பாவங்கள் குறைஞ்சிதுன்னா சந்தோஷமாக அடுத்த பிறவியை கொண்டாடுவோம். எப்படி நியூ இயரை கொண்டாடுற மாதிரி அடுத்த பிறவியை நம்ம கொண்டாடலாம். அந்த மரணத்தை நினச்சா அது ஒன்று தான் பயமே தவிர வேறு எந்த பயமும் இல்லை. திரும்பியும் இங்கே தான் வரப்போகிறோம், திரும்பியும் இப்படி தான் பேச போகிறோம். போன ஜென்மத்தில் நம்ம பேசலையா? போன ஜென்மத்தில் நம்ம பேசாமல் இருந்திருப்போம். முடியாதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? பேசியிருப்போன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தெரியலன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ நான் சொன்னதால் நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளே எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதுன்றது தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். என்னுடைய மனசுக்குள்ளே நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், கண்டிப்பாக போன ஜென்மத்தில் நாம் எல்லோரும் பேசியிருக்கோம், மீட் பண்ணியிருக்கோம், ஒரு சொந்த பந்தங்களாக நண்பர்களாக இணைஞ்சிருக்கோம். இதில் மாற்றமே இல்லை, 100% நான் நம்புகிறேன். அதே போல் அடுத்த ஜென்மத்திலையும் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்வோம். அப்போ போன ஜென்மத்தில் நாம் பேசியிருக்கோம், ஆனால் அது வேறு தலம். இப்போ இருக்கிறது இந்த தலம். அடுத்த ஜென்மத்தில் இன்னும் வேறு தலமாக இருக்கும், இன்னும் மாடர்ன் லைஃபாக மாறும். ஸோ இப்படி ஒரு யுகமாக நாம் இருந்தோம், ஒரு யுகத்தையும் நாம் சந்தித்தோம், நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஆனால் நாம் இன்னமும் கற்றுக்காத ஒரு விஷயம், புரியாத ஒரு விஷயம், ஆன்மா, மறுஜென்மம், பாவம், புண்ணியம், கர்மா. இதுதான். இதை நாம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். படித்ததை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம செயல்படுத்த முடியும். ஏராளமாக படிச்சிருப்போம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம், ஆனால் 10% கூட செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. இதுதான் பிரச்சனை. அதை முடிஞ்ச அளவுக்கு நாம் செயல்படுத்துவோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைக்கு நாம் போகுவதற்கு தயார் செய்வோம்னு சொல்லி இதை எல்லா விஷயத்தையும் நாம் இன்று முதல் செய்யணும். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடியில். அப்போ இந்த மாதம் என்னது? பொறாமைப்படாமல் இருக்கணும். சாயப்பட குழந்தைங்க, செல்ல குழந்தைங்க, எந்த காரணத்தை கொண்டும் யார் மேலேயும் பொறாமைப்படக்கூடாது. யார் மேலெல்லாம் பொறாமைப்படுறீங்களோ அந்த அவங்களுடைய இதயத்தில் சாயப்பா இருக்காருன்னு அந்த மனசை வச்சுக்கிட்டு, அந்த பார்வையை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை அடைவீங்கன்னு சொல்லி, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் வரும். இது
வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.